இந்த வீடியோல அதே 2023ல 5 மார்க்ஸ் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம். 14th கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 13 கொஸ்டின் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. செகண்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து டைப் 4 இதை சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா எல்லா வாட்டியும் கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெனன்ஷியல் சைன் சேர்ந்து வரும், சம்டைம் காசும் சேர்ந்து வரும். டைப் 4 ப்ராப்ளம் இது. ஓகே, d square minus 4d plus 3. ஸோ 14th கொஸ்டின், d square minus 4d plus 3 into y e power minus x sin x. E power minus x sin x. Okay, 4 3. Okay, so first time the auxiliary equation கண்டுபிடிப்போம். The auxiliary equation is solution. அது இந்த d எல்லாம் m மாத்திக்கணும். m square 4m plus 3 equal to 0 போடுங்க. லாஸ்ட் நம்பர் 3 மல்டிப்ளை பண்ணா 3 வரணும். m ஓட கோஎஃபிஷியன்ட் -4. ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 3 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா -4. ஸோ 1 into 3 வரும். ஸோ ரெண்டுத்துலயும் நீங்க மைனஸ் போட்டீங்கன்னா மல்டிப்ளை பண்ணா +3, ஆட் பண்ணா -4. ஸோ -1 by m, -3 by m, m minus 1, m minus 3 equal to 0. Therefore, m ஓட வேல்யூ 1,3. So roots are different. So our CF formula a e power m1x plus b e power m2x னு வரும். So the roots are different on the formula. அப்ப CF equal to a first value e power 1x அடுத்து b e power 3x. So first 3 அடுத்து 1 அப்படி மாத்தி கூட போட்டுக்கலாம். So இது CF. So CF அந்த மாதிரி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ இதுவும் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் யூனிட் நம்பர் 3ல இருக்கும், யூனிட் நம்பர் 2ல இருக்கும் நினைக்கிறேன். யூனிட் நம்பர் 2ல. ஸோ பொறுமையா டைப் 1 டைப் 2 சொல்லிட்டு ஒரு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பாருங்க. ஸோ இதுவும் 10 மார்க் அண்ட் சம்டைம் 5 மார்க் கேட்கறாங்க. 10 மார்க் கூட சம்டைம் கேட்கறாங்க அந்த கொஸ்டின். ஆனால் மோஸ்ட்லி 5 மார்க்ல இந்த மாதிரி சம்ஸ் வரும். ஸோ இது CF. இப்போ நம்ம PI கண்டுபிடிக்கணும். ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல e power minus x sin x இருக்கு. ஸோ PI equal to பர்டிகுலர் இன்டெகிரல் சொல்லுவாங்க. 1 by அந்த d square minus 4d plus 3 எழுதிக்கோங்க. ஸோ e power minus x sin x. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன் நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வரணும். அந்த e power வந்து அதை ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். அந்த x பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு, x கோஎஃபிஷியன்ட் e power நம்ம கொண்டு வந்தோம்ல. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாருங்க. ஸோ இங்க கோஎஃபிஷியன்ட் -1 இருக்கு, x ஓட கோஎஃபிஷியன்ட். ஸோ அந்த -1 அதாவது நம்ம d எல்லாம் எப்படி என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னா d-1 போடணும். அதாவது d சேஞ்ச் இன்டு d போட்டுக்கோங்க. அந்த x பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை d பக்கத்துல போடுங்க. ஸோ d பக்கத்துல -1. சப்போஸ் அங்க +1 இருந்தா d பக்கத்துல +1. இப்போ அங்க d இங்க இருக்கிற d எல்லாம் d-1 மாத்த போறோம். சப்போஸ் அங்க e power 2x இருந்தா அப்ப d +2 போகணும். e power -2னா d-2 போகணும். ஸோ d க்கு பக்கத்துல அந்த நம்பர். ஸோ இப்போ d இருக்கிற இடத்துல d-1 ஸ்கொயர், அடுத்து 4 into d-1, அடுத்தது +3. இந்த sin x அப்படியே வச்சுக்கணும். ஸோ இந்த e power -x மட்டும் ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். ஸோ d எல்லாம் சேஞ்ச் ஆகும். d is changed to replace by, அதாவது d-1 வரும். ஏன்னா அந்த x ஓட கோஎஃபிஷியன்ட் -1. ஸோ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இந்த e power -x அப்படியே இருக்கட்டும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா a square minus 2ab plus b square. அந்த ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்றேன். -4 உள்ள மல்டிப்ளை பண்ணா -4d, அடுத்து +4 வருது. இந்த 3 லாஸ்ட் அப்படியே எழுதிக்கலாம். sin x. ஸோ இப்போ டினாமினேட்டர்ல இருக்கிறத சிம்பிளை பண்ணுங்க. ஸோ e power -x அப்படியே வரும். 1 by ஃபர்ஸ்ட் d ஸ்கொயர் போடுவோம். இந்த 2d அங்க ஒரு 4d ரெண்டுமே மைனஸ், அதனால -6d. அடுத்து 1 4 5 5 plus 3 8 வரும். அடுத்து sin x. இப்போ sin cos வந்தா நம்ம டைப் 2க்கு போடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா sin cos வந்தா d ஸ்கொயர் வந்து -a ஸ்கொயர் மாத்துவாங்க. ஸோ அதாவது இந்த சைனுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கு, சைன் கோஎஃபிஷியன்ட் x பக்கத்துல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கு. அப்போ -a தான் 1, a ஓட வேல்யூ 1 சொல்லுவாங்க. ஸோ அந்த 1 ஸ்கொயர் பண்ணா 1 வரும். அப்ப d ஸ்கொயர் நம்ம எப்படி மாத்தோம்னா மைனஸ் நீங்க போடணும். அதை ஸ்கொயர் பண்ணிடாதீங்க. மைனஸ் அப்படியே தான் இருக்கும். d வேல்யூ 1னா 1 ஸ்கொயர்னா 1. அங்க சப்போஸ் அங்க 2 இருந்தா 2 ஸ்கொயர்னா 4 போடணும். அப்போ -4 போடணும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸோ இங்க d ஸ்கொயர் டினாமினேட்டர்ல இருக்கிற d ஸ்கொயர் இருக்கிற இடத்துல -1 அப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல -1. அப்ப அந்த -1 போடும்போது மேல 1 by ஸோ -6d, அந்த -1ம் லாஸ்ட்ல இருக்க 8ம் +8 -1 7 ஆயிரும். +7. ஸோ நான் டைரக்டா ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணிட்டேன். அந்த d ஸ்கொயர் இடத்துல -1 லாஸ்ட்ல 8 அது +7 ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதோட காஞ்சுகேட்னா அந்த நம்பருக்கு பக்கத்துல இருக்கிற சைனை மாத்தணும். அது அப் அண்ட் டவுன் மல்டிப்ளை பண்ணணும். அங்க பிளஸ் இருக்கு, அப்போ -6d, அங்க -7, டவுன்லயே அதே இதை போடணும். ஸோ அப் அண்ட் டவுன் நம்ம அந்த காஞ்சுகேட் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ மேல அப்படியே போட்டுருங்க. இந்த e power -x அப்படியே இருக்கட்டும். sin x அந்த மேல இருக்கிறது மைனஸ் பிராக்கெட் -6d -7.
ஸோ டவுன்ல ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது a பிளஸ் பி a மைனஸ் பி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா யூஸ் பண்ணா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். அது மாதிரி 60 மைனஸ் 60 ஸ்கொயர் பண்ணா 36 டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிரும். ஸோ மிடில் மட்டும் தான் மைனஸ் வரும். 7 ஸ்கொயர் பண்ணா 49 வரும். ஓகே, அகைன் ரிப்பீட் பண்றேன். ஸோ டினாமினேட்டர்ல a பிளஸ் பி a மைனஸ் தட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். மிடில் மட்டும் தான் மைனஸ் வரும். ஃப்ரண்ட்ல 6 ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிரும். அதனால அங்க மைனஸ் போட்டுறாதீங்க. ஓகே, இப்போ கீழே அந்த டி ஸ்கொயர் இருக்கிறதுல -1 போடணும். அதாவது 36 -1 -49 இதை அப்படியே டைப் பண்ணுங்க. -36 -49. ஸோ ஆட் பண்ணா 70 85 -85 வருது. ஸோ e பவர் மைனஸ் எக்ஸ் டவுன்ல -85 வந்துருச்சு. இப்போ மேல இருக்கிற சைனை ஒரு பாக்ஸ் போட்டு சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ -6 டினா டிஃபரன்சியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ். டிஃபரன்சியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ்னா காஸ் எக்ஸ் சொல்லுவாங்க. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ண காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னா மைனஸ் சைன் எக்ஸ் சொல்லுவாங்க. டிஃபரன்சியேஷன்ல காசுக்கு மைனஸ் சைன் வரும், சைனுக்கு வெறும் காஸ். இன்டெகிரேஷன்ல தான் சைனா மைனஸ் காஸ், காஸ்னா சைன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டிஃபரன்சியேஷன் ஆஃப் சைன். அதனால இந்த சைன் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது -6 டிஃபரன்சியேஷன் ஆஃப் சைன் எக்ஸ்னா அது காஸ் எக்ஸ் மாத்திக்கிறேன். காஸ் எக்ஸ் மாத்திட்டேன். அடுத்து நடுவில் -7 இன்ட்டு சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் ரெண்டு இடத்துல போடணும். டிக்கு பக்கத்துல போடும்போது டிஃபரன்ஷியல் சைன் அது காசா மாறிடும். அடுத்து 7 சைன் எக்ஸ் போடுங்க. ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த மைனஸை மேல தட் மீன்ஸ் அந்த உள்ள பிராக்கெட்ல மல்டிப்ளை பண்ணுங்க. e பவர் மைனஸ் எக்ஸ் பை 85. ஸோ கீழே இருக்கிற மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணா ரெண்டுமே பிளஸ் ஆயிரும். ஸோ 6 காஸ் எக்ஸ் பிளஸ் 7 இங்கேயும் பிளஸ் ஆயிரும் சைன் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் பர்டிகுலர் இன்டெகிரல். ஓகே, ஸோ லாஸ்ட்ல the general solution போட்டு ஃபார்முலா y equal to cf plus pi in ஃபார்முலா போட்டுக்கோங்க. தட் இஸ் y equal to cf வந்து நம்ம மேல கண்டுபிடிச்சோம் 1,3 அதாவது e பவர் 1x a e பவர் 1x b e பவர் 3x. ஸோ அந்த cf நம்ம p லாஸ்ட்ல கம்பைன் பண்ணுறது அதுதான் சொல்யூஷன், அதுதான் y வேல்யூ. ஸோ a e பவர் 1x நம்ம 1 போட தேவையில்ல, 1 போட்டாலும் போடாம இருந்தாலும் அது x போட்டா 1. அடுத்து e பவர் 3x, அடுத்து மேல இருக்கிற pi அது பிளஸ் e பவர் மைனஸ் x பை 85 அந்த காஸ் 6 காஸ் x பிளஸ் 7 சைன் x அப்படி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இந்த சம்ஸ் வந்து 5 மார்க் லாஸ்ட் இயர் கேட்டிருக்கான். இது வெரி இம்பார்ட்டன்ட் சம். கண்டிப்பா இந்த மாதிரி மாடல் சம் எவ்ரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை டைப் 4 பேஸ் பண்ணி 5 மார்க்ல கேட்கறாங்க. சம்டைம் 10 மார்க்ல விட கேட்கறாங்க. ஓகே, ஸோ அதனால இந்த மாடல் ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சம்ஸ் போட்டிருப்பேன், இது பாருங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் டவுட் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. ஓகே, தேங்க்யூ.